அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக் சிஎஸ்ஆர் அண்ட் டிஎஸ்ஆர். எஃப்ஐஆரை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த இடத்துல இது வேண்டாம். ஏற்கனவே வீடியோவில் இருக்குது. நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்ஆரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடிய ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரசீது தான் இந்த சிஎஸ்ஆர். ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம போகும்போது நம்மக்கிட்ட எழுத்து மூலமாக ஒரு புகாரை பெறுவாங்க. அந்த புகாரின் பேரில் கொடுக்கப்படும் ரசீது இந்த சிஎஸ்ஆர். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போகலாம். சிஎஸ்ஆர்னா என்னென்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு அர்த்தம். கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் என்பது பொதுமக்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்படும் புகாரின் பேரில் புகார்களை பெற்று புகாரின் பேரில் விசாரணை நடத்தி ஆரம்ப நிலை பதிவு செய்து புகார்தாரரிடம் கொடுக்கப்படும் ரசீது இந்த சிஎஸ்ஆர், கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்ட் ரெஜிஸ்டர்னு அர்த்தம். இந்த சிஎஸ்ஆரை போலீஸ் ஸ்டேஷனில் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். யாரும் பணம் கொடுத்து வாங்க வேண்டாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தான் வாங்குறாங்க. பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு நிறைய கேஸ் ஸ்டடியில் சொல்லியாச்சு. எப்படி எஃப்ஐஆரை இலவசமாக கொடுக்க வேண்டுமோ, எப்படி சார்ஜ் ஷீட்டை இலவசமாக கொடுக்க வேண்டுமோ, அதே போல் இந்த சிஎஸ்ஆரையும் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் பணம் கொடுத்து அதை வாங்கினீங்கன்னா அது லஞ்சமாகத்தான் கருதப்படும்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரி, கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ஆஃப் சிஎஸ்ஆர் நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. சிஎஸ்ஆருக்கு தனியாக நம்பர் இருக்கும். எப்படி எஃப்ஐஆருக்கு தனியாக நம்பர் இருக்கோ அதே போல் சிஎஸ்ஆருக்கு நம்பர் இருக்கும். கம்ப்ளைனண்ட் நேம் இருக்கும். யார் கம்ப்ளைண்ட் முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்க பேர் தான் கம்ப்ளைனண்ட். அந்த கம்ப்ளைனண்டோட பேர் இருக்கும். டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட், என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னை அவர் தாக்கினார், என்னை அவர் கிண்டல் அடித்தார், என்னுடைய பணத்தை அவர் அபகரித்து கொண்டார், இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த கான்செப்டை ஒரு 2 லைனில் ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சிஎஸ்ஆரில். டைமும் டேட்டும் கண்டிப்பாக இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்டில் நம்ம எழுதி கொடுக்குறது அந்த சிஎஸ்ஆரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். போலீஸ் ஆஃபீஸருடைய சிக்னேச்சர் அண்ட் சீல் இருக்கும். இது மட்டும் அல்லாமல் காவல் நிலையத்தினுடைய பெயர் இருக்கும், எந்த ஏரியா, எந்த ஜூரிஸ்டிக்ஷன், இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்ஆரில் இருக்கும். இந்த சிஎஸ்ஆரை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் அரைஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, இதற்குண்டான அக்னாலஜ்மெண்ட் கார்டு தான் இந்த சிஎஸ்ஆர். சிஎஸ்ஆர் என்பது புகார் பெற்றதை உறுதிப்படுத்தும் ரசீது மட்டுமே. அது எஃப்ஐஆர் கிடையாது. சிஎஸ்ஆர் போட்டுட்டா உங்களுக்கு சம்மன் கொடுத்து வாரண்ட் கொடுத்து ரிமாண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு மட்டும் உபயோகப்படுத்தப்படும் இந்த சிஎஸ்ஆர் சும்மா வார்ன் பண்ணி விடுறது. ஒரு 3 சிஎஸ்ஆர் போட்டால் ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதற்காக தவறு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அர்த்தமும் கிடையாது. சும்மா வார்ன் பண்ணி விடுறது. இதை நம்ம எவிடன்ஸாக நம்ம ஆனரபிள் கோர்ட்டில் கொண்டு போயிட்டு நிறுத்தலாம் இந்த சிஎஸ்ஆரை. இதை தாண்டி ஒரு முறை தாண்டி மறுபடியும் பிரச்சனை வருதுன்னா நீங்கள் சிஎஸ்ஆர் கேட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. காவல் நிலையம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஆனரபிள் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டுடலாம். இந்த இதற்கு முன்னாடி கொடுத்த சிஎஸ்ஆரை எவிடன்ஸாக வச்சு. ஸோ ஏற்கனவே இந்த பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு ஆனரபிள் கோர்ட்டு புரிஞ்சிக்கிட்டு அதற்கு தகுந்தா போல் ட்ரையலை நகர்த்தும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். சிஎஸ்ஆரோட மேட்டரும் இவ்வளவு தான். அது என்ன டிஎஸ்ஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கும் ஒரு 4 லைன் இருக்குது பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் சிச்சுவேஷனல் ரிப்போர்ட். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஏ க்ளோஸ்டு ஜூரிஸ்டிக்ஷன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஜூரிஸ்டிக்ஷன். எப்படி ஒரு ஸ்டேட் ஒரு க்ளோஸ்டு ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்கோ அதே போல் டிஸ்ட்ரிக்டும் ஒரு க்ளோஸ்டு ஜூரிஸ்டிக்ஷன். இதில் நிறைய என்ன இருக்கும், தாலுக்காக்கள் இருக்கும். அதே போல் ஸ்டேட்டில் என்ன இருக்கும், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். இட் ஹாஸ் மெனி மோர் தாலுக். ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கம் டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டு இருக்கணுன்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டாச்சு. அதனால் ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுன்றது இப்போது மிக முக்கியமான ஒரு அம்சமாக மாறிடுச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் உடைய கான்செப்டை பற்றி நம்ம பேசிட்டோம். டிஸ்ட்ரிக்ட் ஹேவ் மோர் தாலுக் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஏ க்ளோஸ்டு ஜூரிஸ்டிக்ஷன், ரைட்டு. இப்போ நம்ம டிஎஸ்ஆர் கிட்ட வரலாம்.
டிஸ்ட்ரிக்ட் சிச்சுவேஷனல் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மாவட்டத்தின் பாதுகாப்பு சட்டம். இதனுடைய ஹெட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலெக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருப்பார். சட்ட ஒழுங்கு நிலை மற்றும் குற்றச் செயல்கள், போக்குவரத்து, இயற்கை சீற்றங்கள், சிறப்பு நிகழ்வுகள் போன்றவற்றை தினசரியாகவும் சரி வாராந்திரமாகவும் சரி பதிவு செய்து மேலதிகாரிகளுக்கு அனுப்புவார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் இந்த லிஸ்ட் எடுத்துன்னு வந்து காமிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து காமிப்பாங்க. ஆனால் பொதுமக்களுடைய பார்வைக்கு இது காட்டப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் பதில். ஆனால் ஆர்டிஐ போட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஆர்டிஐயில் போட்டு எத்தனை இயற்கை சீற்றங்கள் இந்த வருடங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான பதிலை இந்த டிஎஸ்ஆர்லேருந்து எடுத்து தான் கொடுப்பாங்க. எத்துணை கொலை குற்றங்கள் நடந்தது, எத்துணை ராபரி நடந்தது, எத்துணை திருட்டுக்கள், இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யக்கூடிய அந்த லெட்ஜர் பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் சிச்சுவேஷனல் ரிப்போர்ட். இது பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் மட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்குது. பொதுமக்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. தேவைப்படும் போது ஆர்டிஐ போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்கள், லலிதா குமாரி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி 2013 ஒரு கேஸ் நடக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால், இதற்கு முன்னாடி சிஎஸ்ஆரில் நம்ம என்ன பார்த்தோம்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் மட்டும்தான் சிஎஸ்ஆர் போடணும். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி சிஎஸ்ஆரை பேஸ் பண்ணியதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் லலிதா குமாரி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபியில் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்குது. அந்த காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஆரை போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் நடக்கும்போது கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த சிஎஸ்ஆரை கண்டு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு, நீங்கள் சிஎஸ்ஆரை கொடுத்துருக்கீங்க, ஏன் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணி இதன் பிறகு, அதாவது இந்த வழக்கிற்கு பிறகு காக்னிசபிள் அஃபென்ஸ் என்றால் சிஎஸ்ஆரை உபயோகப்படுத்தக்கூடாது, கண்டிப்பாக எஃப்ஐஆரை மட்டுமே உபயோகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்டிப்பான ஒரு உத்தரவை போட்டுடுறாங்க. எப்படி காக்னிசபிள் அஃபென்ஸு சூமோட்டாவாக வருதோ அதே போல் காக்னிசபிள் அஃபென்ஸ் என்றாலே கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதுங்க. இதெல்லாம் மிக எளிமையான ஒரு டாப்பிக்கும் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.